வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். கடும்படு சொல்லி அம்மை சமேத சாட்சிநாதேஸ்வரர் திருப்புறம்பியம். திருவிளையாடலில் மதுரைக்கும் திருப்பியம்பத்திற்கும் தொடர்பு ஒன்று. பிரளயம் காத்த விநாயகர். கிருதாயுத முடிவில் உண்டான பிரளயத்தில் இவ்வுலகை காப்பாற்றும் பொறுப்பினை விநாயகரிடம் ஒப்படைத்தார் சிவபெருமான். விநாயகர் தனது ஓம்காரத்தினை பிரயோகித்து 7 கடலினை கிணறாக மாற்றினார். இத்தலத்தில் 7 கடல் கிணறாக உள்ளது. மதுரையில் 7 கடல் திருவிளையாடல் கோயில் உள்ளது. வர்ண பகவான் கடல் பொருட்களை கொண்டு உருவான விநாயகரின் சிலையினை பிரதிஷ்டை செய்தார். இச்சிலை தேனபிஷேகத்தின் போது தேனை மட்டும் உறிஞ்சு தன்மை கொண்டது என்பது தனிச்சிறப்பு. 64வது திருவிளையாடல் படலமான வன்னிமரம் கிணறு லிங்கம் திருவிளையாடல் தோன்றும் இத்திருத்தலமே. மதுரை சேர்ந்த வணிகன் தன் மாமனை காண தளம் வந்தான். மரணிக்கும் தருவாயில் இருக்கும் மாமன் மகளாகிய ரத்தினவள்ளியை மணமுடிக்க நிர்பந்திக்கும் பொழுது பாம்பு தீண்ட வணிகன் மரணித்தான். ரத்தினவள்ளி திருப்புயம்புரம் சிவபெருமணத்தின் அழுது முறையிட இறைவன் காட்சியளித்து வணிகன் உயிர்ப்பிக்க மன்னிமரம் மடப்பள்ளி கிணறு சாட்சியாக மணமுடித்து வைத்தார். வணிகன் மதுரைக்கு அழைத்து சென்ற போது வணிகன் மூத்த மனைவியை ஏற்க மறுத்தால் திருப்புயம்புரம் சிவபெருமான் சாட்சியாக மதுரை மீனாட்சி ஆலயத்தில் சாட்சியாக இருந்த வன்னிமரம் கிணறு லிங்கத்தினை நிரூபித்தார். இன்று மதுரையில் சொக்கநாதர் சன்னதியில் ஈசானிய மூலையில் உள்ளது. பெண்ணிற்கு நீதி வழங்க திருப்பியம்புரம் சிவபெருமான் சாட்சியாக வந்தமையால் சாட்சிநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். நன்றி, வணக்கம்.